ஹாய் ஆர்மிஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து வீக்குக்கோட எபிசோட் 7 பார்க்க போகிறோம். ஏஜ் கேப்போட எபிசோட் 7. ஸோ இது எப்படி இருக்குது அப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று வந்து 6 பார்ட் போட்டிருந்தேன். ஸோ பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து 7 பார்ட். இது கொஞ்சம் உங்களுக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்கும். என்ன எங்கள் அதிசயமாக டக்குன்னு போட்டாங்கன்னு. அதெல்லாம் சர்ப்ரைஸ்லாம் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு இந்த வீடியோக்குள்ளே வந்துருங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படித்து நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே, நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். லாஸ்ட் எபிசோட் என்ன பார்த்தோம்னா, ஜேகே வந்து உங்கள் மேலே படுத்திருக்கான். அவர் டவல் மேட் தான் கட்டிகிட்டு இருக்கான். 2 பேரும் அப்படியே அந்த செக்ஷனுக்குள்ளே போக ஸ்டார்ட் ஆகிருப்பீங்க. அந்த டோர் ஓப்பன் ஆகி ஒரு பர்சன் பார்த்துருப்பாங்க. ஜேகே வந்து அந்த டோர் ஓப்பன் ஆன சவுண்ட் கேட்டு பார்க்குறாங்க. பார்த்தா டே தான். டே அப்படியே ஷாக்கில் நின்றுட்டுருக்கான். அவன் வந்து உங்களுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பான். ஏன்னா நீங்கள் கால் பண்ணப்பே அவனுக்கு தோணியிருக்கும், ஒரு வேளை அவளுக்கு பசிச்சிருக்கும். ஏன்னா அம்மா வீட்டில் இல்லை, ஜங்குக்கும் எப்படி வந்திருக்க மாட்டாங்க, அவளுக்கு பசி வந்திருக்கும். சரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடு காஃபின்னு எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கான். நீங்கள் அப்படியே ஷாக்கில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் கீழே, அவன் வேறு மேலே இல்லை. அப்படியே கையில் இந்த காஃபியை கீழே போட்டு 2 பேரையும் செம்ம ஷாக்கில் பார்த்துட்ருக்கான். நிஷி என்ன பண்ணிகிட்ருக்க, ஜங்குக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஜங்கு எல்லாம் அது தெரியாமல் கால் ஸ்லிப் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு நிஷி வந்து சொல்ல வரா. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கேன். 2 பேரும் அப்படியே டோட்டலாக ஸ்டக்கு. என்ன பேசுகிறத வந்துட்டு பொய்ய கூட உங்கள் 2 பேத்தினாலே இப்போ சொல்ல முடியாது. இப்போ ஜேகே வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து ஹாலில் உட்காந்துருக்கான். ஆல்ரெடி நிஷி உட்காந்துருக்கான். முன்னாடிட்டே இருக்கான். டே 2 பேத்தையும் முறைச்சிட்டு தான் இருக்கான். ஜங்குக்கு உங்கள் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. அது அது டே எப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து தலையை குனிஞ்சிட்டு அவனால் பேசவே முடியல. அவனால் பேசுகிற சுச்சுவேஷன் கூட கிடையாது. ஏன்னா வீணா கூட ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம். டே அவனை விட சின்ன பையன், அவன் ஃப்ரெண்டோட பையன், அவன்கிட்ட போய் இப்படி கையும் களவும் அவனுக்கு எப்படி இருக்கும். ஒரு மாதிரி ஜங்குக்கு செம்ம ஆக்வர்டு ஃபீலாக இருக்கு. அவன் நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். டே அவர் ஏன் கேட்குற, அவரா நீ ஜங்குன்னு சொல்லும்போதே நாங்கள் ஏதாச்சும் கெஸ் பண்ணியிருக்கணும். என்ன பண்ணிகிட்ருக்கு நிஷி, நிஷி இது எனக்கு எதுவும் புரியல. டே அது என்ன நடக்குதுங்க, நானும் ஜங்குக்கும் லவ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே டே ஷாக்கில் பார்க்குறான். நீ ஜங்குக்கும் லவ் பண்ணுறீங்களா? அப்படியே டேக் என்ன பேசுறதுன்னு தெரியல ஜங்குக்கு பார்த்துட்டு. என்ன அங்கிள் இது, உங்களை விட எவ்வளோ சின்ன பொண்ணு, உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு போய் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு டே பார்த்துட்டே இருக்கான். டே லவ்க்கு ஏஜ் தேவையில்லை அப்படி சொல்லிட்டு நிஷி சொல்கிறான். நிஷி அறிவில்லாமல் பேசாத. ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், பட் உங்கள் 2 பேத்துக்கு எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியும்ல. எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. நிஷி உனக்கு அறிவே இல்லையா, அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பியா? நான் அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னே சொல்லலையே, நான் தான் ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அவர் அக்செப்டே பண்ணல. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அக்செப்ட் பண்ண வச்சேன். தெரியாமல் இது சொல்லாத. நீ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வேமா டே வந்து கையை வாங்கிட்டு வரான். டே அவளை அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு வந்து சொல்கிறேன், தவிர கையை கூட தடுக்கலை. உங்களுக்கே இது தெரியுதுல எவ்வளோ ஆக்வர்டான ஒரு ஃபீலில் இருக்குன்னு. அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே அமைதியாக இருக்கான். டேக்கு அப்படியே ஐயோ அப்படி இருக்குது. டே அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்துருக்கான். ஜங்குக்கு எதுவுமே பேசல. சேம் டைம் டேவும் எதுவும் திட்டலை. அவன் நான் என்னத்தை திட்டுறது, உங்கள் வயசுக்கு என்னால் எதுவுமே சொல்லக்கூட முடியாது. ஆனால் அப்பாவுக்கு தெரிஞ்சு அப்பா உடஞ்சிருவார். நீங்கள் நிஷி லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்பா எவ்வளோ ஷாக் ஆவார்னு நினைக்கிறீங்க. அப்பா அக்செப்ட் பண்ணுவார ஃபஸ்ட்டு. அப்பாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். நீங்கள் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், பட் அவரோட பொண்ணை அப்பா அக்செப்ட் பண்ணுறது டவுட்டு தான். ஆனால் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறது சரியே இல்லை அப்படி சொல்லிட்டு டே வந்து கோச்சிட்டு ரூமுக்குள்ளே போயிருப்பான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. இதை தான் நிஷி நான் சொன்னேன். ஜங்கு சரி ஃபேஸ் பண்ணிக்கலாம் விடு அப்படி சொல்கிறான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு சாரி சரி நான் ரூமுக்குள்ளே வராமல் இருந்தால் இது அப்பாவுக்கு தானே ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும் நீ சொல்லி. அப்படிங்கிறப்ப இது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகிருக்கு. அதெல்லாம் அண்ணன் கோச்சிக்கிச்சு உன் மேலே. உனக்கு அண்ணானா ரொம்ப பிடிக்கும்ல. ஹே அதெல்லாம் ஒன்றும் நான் டேவை சமாளிச்சுக்கிறேன் இப்போது சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே டே வந்து டோரை நாக் பண்ணுறான். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. சாப்பிட்லையா? இப்போ நான் என்ன சொன்னேன்னு சொல்லி மூஞ்சி எப்படி வச்சுருக்க. நான் உனக்கு எதுவுமே சொல்லலை, அவரே நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் பெரிய இது கிடையாது. உனக்கு என்னப்பா, உங்களுக்கு ஏஜுக்கு நீங்கள் லவ் பண்ணிட்டீங்க, நான் அப்போ எதாவது சொல்ல முடியுமா? அண்ணா என்கிட்ட பேசாத அப்படி சொல்லிட்டு வந்து போகிறான். அண்ணா அப்படி சொல்லிட்டு நிஷி வந்து பின்னாடியே போயிட்டுருக்கா. பட் டேனால அதை அக்செப்டே பண்ண முடியல. எப்படி இவ்வளோ ஒரு ஏஜ் டிஸ்டன்ஸில் 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டே உட்காந்துருக்கா. நிஷி வந்துட்டான். அண்ணா அண்ணா அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்க. பட் அவன் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறான். நான் சமைக்கவா, இல்லை நான் சமைக்கிறதெல்லாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பொறுமையாக கில்ட்டியாக ஜங்கு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சமைங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னானே சரின்னு சொல்லிட்டு ஜங்கு போய் சமைச்சிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு அமைதியாக இருக்கான். சேம் டைம் நிஷிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு வந்துட்டு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறான்.
ஏன்னா டே வேறு வந்து கோச்சிக்கிட்டான்ல. இப்போ இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவான், நம்ம பண்ண தப்போ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. பட் உங்கள் மேலே இருக்க லவ்லாம் குறைய வாய்ப்பில்லை. பட் இந்த ஒரு சின்ன இது இருக்கும்ல, அந்த இதில் இருக்கும் உங்களுக்கே ரொம்ப தான் அவசரப்பட்டு தேவையில்லாம அப்படி பண்ணிட்டோம். இப்போ ஜங்குக்கு அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சி போயிருமா? அண்ணனுக்கு தெரிஞ்சதுக்கே அண்ணன் பேச மாட்டேங்குது. அப்போ அப்பாவுக்கு தெரிஞ்சு அப்பாவும் இதே ரியாக்ஷன் தானே கொடுப்பாரு. தேவையில்லாமல் ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப் அப்பா கூட இருந்ததை கட் பண்ண வைக்கிறேன். எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படி சொல்லிட்டு இவளுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு வந்துட்டு சமைச்சிட்டே வந்து நிஷியை பார்க்குறான். நிஷி யோசிச்சுட்டே இருக்கும், ரொம்ப யோசிப்பாள் இவ வேறு அப்படி சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு சமைச்சிட்டு வந்து எடுத்து வைக்கிறான். பட் ஜங்குக்கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறான். 2 பேரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அமைதியாக சாப்பிட்றாங்க. நிஷி வந்துட்டு அவள் ரூமுக்கு போகிறான். வா என் ரூமுக்கு வா. அண்ணாது என் ரூமுக்கு வா. சரி நான் அப்படி சொல்லிட்டு அவளும் போகிறான். அவன் வந்து பக்கத்துலலாம் படுத்திருக்கான். அவன் பாட்டே தலையில் கை வச்சு படுத்திருக்கான். கோவமா? எதுக்கு? நான் ஜேகேவை லவ் பண்ணுறதுக்கு கோவம் இல்லை. பட் அப்பா என்ன நினைப்பாரு, அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு இருக்கு. எனக்கு ஓகே தான். ஓகே மீன்ஸ் அவர் நல்ல பையன் அந்த விதத்தில் ஓகே. பட் ஏஜ் விஷயத்தில் எனக்கு ஓகேவே கிடையாது. அது யாருக்குமே ஓகே கிடையாது. போனிஷி எப்படி சொல்லிட்டு வந்து படுத்துக்கிறான். அண்ணா எனக்கு என்னமோ ஜங்குக்கை விட ஒருத்தர் என்னை நல்லா பார்த்துப்பாங்கன்னு தோணலை. ஜங்குக்கு எவ்வளோ நல்ல பையன் தெரியும்ல. தெரிஞ்சுது பெட்டில். அண்ணா அது நான் தான் அப்படி பண்ணேன், பார்த்தேன். அவர் ரொம்ப ஜென்டில்மேன் தெரியுமா? மினிக்கு தெரியுமா? இது நிஷி சைட்லேருந்து சத்தமே வரலையே. தெரியுமா தெரியாதா? தெரியாது. எப்படி? நான் சொல்லலை. சொன்னால் இவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ், அதுவும் அப்பாவோட ஃப்ரெண்டுங்கிறப்ப அவள் நோ தான் சொல்லுவாள். அதனால அவகிட்ட சொல்லலை. நம்புகிறேன். இதாச்சும் உண்மையா? இது உண்மை தான். சரி அப்படி சொல்லிட்டு அவனு விட்டுட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஜங்குக்கு தான் சமைச்சிட்ருக்கான். பட் வந்து அவன் பாட்டுக்கு அமைதியாக இருக்கான். சேம் டைம் நிஷியை வந்து ஜங்குக்கிட்ட விடவே மாட்டேங்கிறான். பேசவோ பார்க்கவோ எதுக்குமே விட மாட்டேங்கிறான். அவன் வேற ஹக் பண்ணதை வேற நேற்று வேற பார்த்தான்ல. அப்போ இதுங்க 2 காதலில் தான் ஹக் பண்ணியிருக்கீங்க, நார்மலாக ஹக் பண்ணல அப்படிங்கிறது அவனுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. சுத்தமாக நிஷியை வந்து ஜேகே சேர்த்து திரும்பவே விட மாட்டேங்கிறான். இவனையே இழுத்துட்டு போகிறான். நிஷிக்கே ஒரு மாதிரி ஜேகே கிட்டேயே இருக்கான். பட் அவனை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அவளுக்கு போய் ஜேகேவை ஹக் பண்ணணும், ஜேகேட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஃபீல் பண்ணாத அப்படிலாம் சொல்லணும்னு தோணுது. ஒன்றுமே முடியல. ஃபோனை வேற பிடுங்கிருப்பான். பேசவே கூடாதுங்கிற மாதிரி முடிவே பண்ணிட்டான். இப்போ வந்து நிஷி வந்து அவன் தான் பைக்கில் ஏற்றி கூட்டி போயிட்டுருக்கான். ஜங்குக்கு வந்துட்டு வீட்டெல்லாம் சாத்திட்டு காரில் போகிறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருக்குது. அவனுக்கே இப்போ நிஷிக்கிட்ட பேசி சரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி அவனுக்கு சொல்லணும்னு தோணுது. சேம் டைம் அவனுக்கு அவனை ஹக் பண்ணி எனக்கு நீ இருக்கல அது போதும் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. ஒன்றுமே முடியல. எல்லாத்தையும் தான் டேக் எடுக்கிறானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வழியாக ஜங்கு கொண்டு ஆஃபீஸ் போயிருப்பான். ஆஃபீஸ் போய்ட்டு வேலை செய்கிறான். அவனுக்கு அப்படியே வேலையே போகாத மாதிரி இருக்குது. வீக் கால் பண்ணி நீ எப்படா வர அப்படின்னோடனே இன்னும் 2 நாள் நான் டே கோச்சிக்காமல் வரியா? சரி ஏன் என்னாச்சு? மீட்டிங்டா தான் வரியா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு வீயும் வரேன்ருப்பான். ஜேகே வந்து வேலை பார்த்துட்ருக்கான். ஆஃப்டர்நூன் போல் வீக் வந்து டிக்கெட் போட்டிருப்பான் ஈவினிங் வர மாதிரி. அவன் வந்துட்டு அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஈவினிங் வந்து நிஷி வந்து வீட்டுக்கு வந்துட்டு சரி ஜேகே வர சொல்லலாம், சீக்கிரமாக வர சொல்லலாம், வீட்டில் லேண்ட்லைன்லேருந்து கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆர்வமாக வீட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தாங்க. வீயும் பையனும் ஆல்ரெடி இருக்காங்க. நிஷிக்கு ஒரு மாதிரி ஷாக் அண்ட் ஹாப்பியாக இருக்குது. அவன் போய் அவங்க அப்பா ஹக் பண்ணிட்டு அப்பா ட்ரிப் இன்னும் முடியல ஏன் சீக்கிரமாட்டிங்க? தெரில ஜங்க் ஏதோ மீட்டிங் இருக்குவான்னு சொன்ன நாளைக்கு. இன்றைக்கி வந்து அதானே நாளைக்கு மீட்டிங் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே பாப்பா நிஷியும் அப்படி சொல்லிட்டு நிஷி வந்துட்டு அவங்க அப்பாவை மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கா. சேம் டைம் மொயனும் வந்துட்டு அப்பா அம்மாவெல்லாம் மிஸ் பண்ணல அவன் ஒன்றையும் நாம அப்படி சொல்லிட்டு 2 பேத்தையும் மாற்றி ஹக் பண்ணிகிட்டு இருக்கா. பார்த்தா சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டான். பார்த்துட்டு என்னடா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன்ப்பா நீங்கள் எப்போ வந்தீங்க? ஜங்குக் அங்கிள் தாண்டா ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வர சொன்னான், நாளைக்கு இருக்குன்னு நான் அதான் சரி இன்றைக்கே வந்துட்டோம். சரிப்பா அப்படி சொல்லிட்டு அவன் வந்துட்டு சரி எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உனக்காக ஒன்றும் வாங்கிட்டு இல்லையா? அப்போ எனக்காக அப்படி சொல்லிட்டு நிஷி கேட்குறா. உனக்காகவே ஒன்று வாங்கலை. 3 நாள் அங்கே இருந்தீங்க. 3 நாள் மீன்ஸ் நாங்கள் கிளம்புனதெல்லாம் நீ கணக்கு வைக்கக்கூடாது. கிளம்புனது தான் கணக்கு வைப்பேன். 3 நாள் டாடி. மொதல் நாள் போனது, ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணது, இன்றைக்கி வந்திருக்கீங்க. ஸோ 3 நாள் டாடி. என்ன டாடி ஒன்றுமே வாங்கலை? நிஷிக்கு போய் நான் வாங்காமல் வருவேனா அப்படி சொல்லிட்டு வந்து இவங்க 2 பேத்துக்கு வாங்கின திங்ஸ் எடுத்துறான். சேம் டைம் ஒயனும் 2 பேத்துக்கு தனித்தனியாக வாங்கியிருப்பா. அதெல்லாம் எடுத்து கொடுக்கும்போது இன்னும் 1-2 இருக்குது. இதெல்லாம் யாருக்கு? ஜங்குக்கும் வாங்கிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு வந்து எடுத்து வச்சிட்ருக்கான். ஏப்பா அவன் ஃப்ரெண்டுக்காக இப்போல்லாம் வாங்கிட்டு வரணுமா? என்னடா புதுசாக எப்படி கேட்குறான்? சொன்னேன் 2 பேரும் ட்ரிப் போயிருக்கீங்க, சரி எங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். சரி எதுக்கு ஜங்குக்காக? அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா, எனக்காக ஃபர்ஸ்ட்லேருந்து நின்றுட்டுருக்கான். இப்போவுமே நானும் அவனுக்காக நிற்பேன். அவனோட ஃபேமிலி நம்ம தான். ஸோ அவனுக்காக இது அப்படி சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கான்.
பத்தில அப்பா அவரை ஃபேமிலியாக தான் பார்க்குறாரு. ஒன்றும் உன்னோட லைஃப் பார்ட்னர் நினைக்கல. அண்ணா செட் ஆகுது வயன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பேர் பிரேக்கப் பண்ணுறது நல்லது. சப்போர்ட் கூட பண்ணாமல் இரு, இப்படி அப்போஸ் பண்ணாத சொல்லிட்டு நிஷி வந்துட்டு வேகமாக கோச்சிட்டு போயிட்டான். பார்க்குறான் நிஷி ரூமுக்கு போனே போ அப்படிங்கிற மாதிரி அவனும் விட்டுட்டான். அவன் டைரெக்டாக அவன் ரூமில் போய் அவனுக்கு வாங்கி கொடுத்த திங்ஸ்லாம் பார்த்துட்ருக்கான். நிஷி அதெல்லாம் பெட்டில் போட்டு அப்பா உண்மையிலேயே சப்போர்ட் பண்ணாதான் அப்பா புரிஞ்சுக்கும்னு நினச்சி அப்படி சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு தலையில் கையை வச்சுட்டு படுத்துருக்கா. டேரெக்டாக வந்துட்டு என்னாச்சு நிஷிக்கு அப்பா அப்படி சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறான். என்னாச்சு கிஃப்டெல்லாம் பிரித்து பார்க்காம படுத்துருக்கேன். ஒன்றும் இல்லை, தலை வலிக்குது. ஏன் என் பொண்ணுக்கு தலை வலிக்குது? அப்பா காஃபி போட்டு வருவான். சரி இப்படி போய் காஃபி போட்டு வந்து கொடுத்துட்டு என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்க? நல்லா தான்ப்பா இருக்கேன். இல்லையே நீயும் டேவுமே ஒரு மாதிரி இருக்கீங்களே. அப்படியா? அப்படின்னாலேயே இல்லை, எனக்கு பார்த்தாலே கண்டுபிடிக்க தெரியும். சேம் டைம் நான் ஆஃப்டர்நூன் ஜங்குக்கை பார்க்க போனேன், அவனும் அப்படி தான் தான். ஏன் உங்கள் 3 பேத்துக்கு ஏதாவது சண்டை வந்துருச்சா? இல்லைப்பா, எங்கள் 3 பேத்துக்கு சண்டையெல்லாம் வரலையே. பட் உங்கள் 3 பேர் ஃபேஸுமே சரியில்லையே. ஒன்றும் இல்லைப்பா, லைட்டாக எனக்கும் டேக்கும் சண்டை. அது சமாதானம் பண்ண வந்தப்போ ஜங்கு கூட சேர்ந்து லைட்டாக சண்டை போட்டோம், அதான். ஏம்மா அப்படி பண்ணுற? அவன்கிட்ட போய் சண்டை போடலாமா? சரி லைட்டான சண்டை தான்ப்பா. சரி நார்மலாக இருங்க. 3 பேரும் பேசி சீக்கிரமாக ஃப்ரெண்ட் ஆகுங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து வியை பார்த்து சொல்கிறீங்க. வியும் ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு டயர்டாக இருக்கா, அப்பா தூங்குறா அப்படி சொல்லிட்டு ரூமுக்கு போயிருப்பான். போய் கொஞ்ச நேரத்தில் ஜேகே வந்திருப்பான். நீங்கள் மட்டும் தான் ஹாலில் உட்காந்துருக்கீங்க டிவி பார்த்துக்கிட்டு. ஜேகே வந்தோடனே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஐஸ்லேயே கேட்குறீங்க. ஜேகே சொல்ல வரங்காட்டியே கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டு எப்போ ஜேகே வந்தீங்க அப்படின்னு. இப்போ தான் அப்படிடானே. வா உனக்கு தான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. எனக்கா? நான் என்ன குழந்தையா உங்களுக்கு? நீங்கள் எங்களுக்கு குழந்தைதான் வா அப்படி சொல்லிட்டு போய் வேமா டேவை எழுப்பிட்டு வந்திருப்பா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஜங்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு அவனோட கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அதில் வந்து அவனுக்கு ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் இருக்குது. அது கூட வந்துட்டு அவனுக்கு தேவையான நிறைய பர்ஃப்யூம்ஸ்லாம் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கு தெரியும் ஜங்குக்கு பர்ஃப்யூம்னா அவ்வளோ பிடிக்கும். நிறைய பர்ஃப்யூம் வாங்கியிருக்காங்க, ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இவ்வளோ பர்ஃப்யூமா அப்பா ஆடிடானே. ஜங்குக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதான் அப்படின்னே. ஜங்குக்கு அதுக்கப்புறம் பார்க்குறேன் இன்னும் 2 கிஃப்ட் இருக்குது. அது நல்ல ஓப்பன் பண்ணுறான். 2 ஷூஸ் இருக்குது. அது பார்த்துட்டு ஷூஸ்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு. கரெக்டாக போட்டு பாருன்னு அவனும் போட்டு பார்க்குறேன். கரெக்டான சைஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணுறான். வயன் நீ போய் தண்ணி எடுத்துகிட்டு வரையா? சரி இப்படி சொல்லிட்டு வயன் வந்து போகிறா. நிஷி இப்போ அம்மா கூட தண்ணி எடுத்துடா. அப்பா தண்ணி எடுக்குது 2 பேர் போ அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நிஷி போகிறான். ஒயின் வந்துட்டு இந்த படி அப்படி சொல்லிட்டு நிஷி கையில் தண்ணி கொடுத்துட்டு வந்து பார்க்குறாங்க. அது ஃபுல்லாக ட்ரிங்க்ஸு. ஜேக்கு ஈன்னு பல்ல கட்டிட்டு பார்க்கலாம். குடியார நாய் இன்னும் இந்த ட்ரிங்க்ஸை பட்டு கேட்டால் பழக்கட்டுறேன். டேய் அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக அட்டிக்க வச்சு ட்ரிங்க் பண்ணுறப்போ அப்படி ஒரு சுகம் இருக்கும்டா. ஏன் நீ குடிக்கிறது இல்லையா? குடிக்கிறேன்னா அச்சா உனக்கு வாங்கி கொடுத்தது எனக்கும் சேர்த்து ஊது கொடுக்குதா, அதுக்காக தான் ஒயின் அனுப்பினேன். தயவு செய்து எனக்கும் கொடுத்துருடா. சரிடா அப்படி சொல்லிட்டு 2 பேர் டீல் பேசிகிட்டு இருக்காங்க. ஒயின் பார்த்துட்டு என்ன பேசுகிறீங்க? நார்மல் நத்திங் அப்படி சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. வேமாட்டே வந்து வெளியே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜமுக்கு பார்த்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கான். ஏங்கல் இவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்க? இல்லைடா சும்மா தான் கொஞ்சம் வேலை இருக்குது. சாப்பிட்டு போகலாமே, அம்மா ஆல்ரெடி உங்களுக்கு சேர்த்து தான் குக் பண்ணணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ சரி சரி அப்படி சொல்லிட்டு அவன் அப்படி தயக்கமாகவே இருக்கான். வந்துட்டு சரி இரு நானும் வாங்கி போய் குக் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு போனதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா அப்பா முன்னாடி இவ்வளோ அக்வர்டாக ஃபீல் பண்ணாதீங்க. நானும் அவங்க முன்னாடி நார்மலாகவே ரியாக்ட் பண்ணுறேன், நீங்களும் நார்மலாக ரியாக்ட் பண்ணுங்கள். இது பெரிய பிரச்சனையாக காட்ட வேணாம். தெரியிறப்ப அவங்க பேசுகிறப்ப பேசிக்கட்டும். நான் இப்போ இதை பெரிய பிரச்சனையாக்கணும்னு விரும்பலை. ஏன்னா அவள் ஸ்டடீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பேசி ஒரு வேளை சண்டையாகி அவங்க 2 பேர்த்துக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சுன்னா அவளுக்கு அது அதை விட ஹர்ட் ஆகும். அவள் ஸ்டடீஸ் டோட்டலாக ஃபைல் ஆகும். ஸோ அவள் ஸ்டடீஸ் ஃபஸ்ட்டு பார்க்கட்டும். ரொம்ப மெச்சூரிட்டியாக பேசுகிறேன். அவனுக்கு குழந்தை பையன் கிடையாது. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு லைட்டாக சிரிக்கிறான். ஜங்குக்கை பார்த்துட்டு என் தங்கச்சிக்கு நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க தான், பட் இப்போதைக்கு வேணாமே இப்படி பார்க்குறான். எனக்கு ஏஜ் ஓகே தான், ஏன்னா ஏஜ் ஜஸ்ட்டு நம்பர் தானே. எனக்கு அப்படி தானே எல்லோரும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ ஏஜ் ஜஸ்ட்டு நம்பர். பட் அவளுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அவள் இப்போ தான் படிச்சுட்ருக்கா. படித்து முடிக்கட்டும், 12th முடிக்கட்டும். அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். சிரிக்கிறான். ஏன்னா லவ் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மூமெண்ட்டும் எனக்கு ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்று தோணிகிட்ருக்கு. அதே சேம் டைம் உங்களுக்கு அதான் தோணும். அது உங்கள் ஏஜ்க்கு நிறையா தோணும். அவள் குழந்தை இல்லை, அதனால தான் சொல்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் பிரிஞ்சு இருந்துக்கோங்க, அப்புறமா சேர்ந்துக்கோங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. தேங்க்ஸ்டா. அப்பாவும் புரிஞ்சுப்பார். நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் ஃபேஸ் பார்த்துட்டு வந்து அப்பா சொன்னார் ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான், என்னாச்சு அப்படி சொல்லிட்டு என்கிட்டையும் கேட்டார். எங்களுக்குலாம் ஒரு சண்டே இல்லைன்னு சொன்னேன். பட் ஜங்குக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அப்படி இருக்கான் போல். என்ன பண்ணீங்க என் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு அப்பா என்கிட்ட சண்டைக்கெலாம் வந்தார் தெரியுமா உங்களுக்காக. அப்பா கண்டிப்பாக உங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணுவார். ஸோ யூ டோன்ட் ஃபீல்.
ஐயோ உங்கள் லவ் எப்போவுமே ட்ரூவாக இருக்குன்னா கண்டிப்பாக சேருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து லைட்டாக சிரிச்சிட்டு போகிறான். நிஷி வந்துட்டு என்னாச்சு அண்ணன் என்ன சொன்னான்? ஒன்றும் சொல்லப்போ. ஏய் ஜங்குக் சொல்லு, திட்ட போகிறான்டி போ. சரி அப்படி சொல்லிட்டு அவளும் போயிருப்பா. கிஃப்ட்டை பிரித்து பார்த்தியா அவளு சொல்லிட்டு கேட்குறான். அப்படி சொல்லிட்டு தலையாடிட்டு பெண்ணிஷி அவள் பாட்டுக்கு உட்காந்து காய் அவங்க 2 பேருக்கு சேர்ந்து கட் பண்ணிகிட்டு இருக்கா. டேவும் கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கூட வந்து ஜங்கு கட் பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. டே 2 பேர்த்தையும் பார்த்துட்டே வந்துட்டு காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கான். பார்த்துட்டு நிஷி கிஃப்ட்டு பிரிச்சியாமா? இல்லைப்பா இன்னும் பிரிக்கல. நிஷி அப்பா உனக்காக அவ்வளோ ஆசையாக 4 கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன், ஒன்றை கூட பிரிக்கலையாம். இல்லைப்பா பெட்டில் இருக்குது, போ எடுத்துகிட்டு வந்து பீரியட் உடனே வேகமாக போயிட்டு நிஷி எடுத்துகிட்டு வந்து பிரிக்கிறான். அவளுக்கும் ஒரு ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக பெர்ஃப்யூம் தான் இருக்குது. அவளுக்கு அது ஜங்குக்கு பிடிச்சது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளுக்கும் பிடிச்சிருக்கும். அப்போ ஆடிறானு அதெல்லாம் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறது. வாவ் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அதை எடுத்து வைக்கிறான். இன்னொன்று பார்த்தா அவளுக்கும் ட்ரெஸ் இருக்கு. அவள் வா ட்ரெஸ் அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறா. அதில் 4-5 ட்ரெஸ் இருக்குது. அவள் பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக ஆகுறா. அதுக்கப்புறம் பார்த்தா அவளுக்கு லவ் ஸ்டோரி படிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக லவ் ஸ்டோரி புக்கு. நிஷிக்கு அதை பார்த்ததுக்கப்புறம் வாயெல்லாம் பல்லுதான். நிஷியோட அம்மா பார்த்துட்டு இங்கே பாரு, புக்ஸை படிச்சுக்கிட்டு ஸ்டடீஸை விட்ட வெளுத்துருவேன். இதெல்லாம் அப்பப்போ ஒவ்வொன்று தான். அம்மா சண்டே தரேன், அன்றைக்கி மட்டும் தான் படிக்கணும். ஸோ இந்த கிஃப்ட்டை என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒயின் வந்து வாங்கிக்கிட்டா. இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறா. அது ஃபுல்லாக மேக்கப் கிட் தான். ஹே தேங்க்யூ அப்படின்னு நான் கேட்டேன்னு வாங்கி கொடுத்துருவோம். ஸோ ஓவராக மேக்கப் பண்ணக்கூடாது. ஓகே அப்படி சொல்லிட்டு அதை நிஷி எடுத்து வைக்கிறேன். இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இதென்ன இதை மட்டும் குட்டியாக இருக்குது. ஓப்பன் பண்ண அப்படின்னே நிஷி ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறா. உள்ளே பார்த்தா ஒரு சின்ன கிஃப்ட்டு அதுக்குள்ளேயே இருக்குது. என்ன சின்ன கிஃப்ட் பீரியடானே அவளை பிரிக்கிறான். அதுக்குள்ளே வந்து ஒரு பென்டென்ட் இருக்குது. அந்த பென்டென்ட் அவளுக்கு பார்த்தோன்னே அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதை வந்து ஒரு பனி மாதிரி இருக்குது. அந்த பனி பொழியிறப்ப அந்த டிசைன் இருக்கும். அந்த டிசைனில் இருக்க வா நல்லா இருக்குப்பா. உனக்கு தான் பண்ணினா அவ்வளோ பிடிக்குமா? ஸோ இந்த டிசைன் அது மாதிரி இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் வாங்கினாங்க. தேங்க்யூம்மா அப்படி சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை இன்னொரு கிஃப்ட் இருக்குது. அவன் அதை ஓப்பன் பண்ணுறான். உள்ளே பார்த்தா ஐஃபோன். நிஷிக்கு செம்ம ஹாப்பி. டேடி ஐஃபோன். ரொம்ப ஆசையாக கேட்டேன் நிஷி. ஸோ நிஷிக்கான கிஃப்ட்டு. நிஷி அவ்வளோ ஹாப்பியாக போய் ஹக் பண்ணிட்டு தேங்க்யூப்பா லவ்யூப்பா ஃபைனலி இந்த ஃபோன் எனக்கு தேங்க்யூ லவ்யூன்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. பார்த்துட்டு அப்பா எப்போவும் உன் கிஃப்ட்டை ஃபஸ்ட்டு பீரியடா அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு. சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் பார்க்குறான். அவனுக்கு 2 கிஃப்ட் தான். என்ன டாடி எனக்கு மட்டும் 2 அப்படின்னு பாரு அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் அவன் ஓப்பன் பண்ணுறான். அவன் வந்து லேப்டாப் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்திருப்பான். பார்த்தா அவனோட லேப்டாப் இருக்கு. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்டு டெடி அப்படின்னானு என்ஜாய் அப்படின்னா தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவன் பிரித்து அதை எடுத்து வைக்கிறான். இன்னொன்று பார்த்தா நான் ஒரு சின்ன கிஃப்ட் அவன் பார்த்துட்டு இதில் என்ன இருக்குது பீரியடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் பிரித்தா அவனுக்கு வந்துட்டு ஒரு ஐஃபோனும் இருக்குது. சேம் டைம் வந்து ஐபேடும் ஒன்று இருக்கு. அவன் வா தேங்க்யூன்னு சொல்லிட்டு வேகமாக போய் அவனும் ஹக் பண்ணுறான். ஜங்குக்கு பார்த்துட்டு அப்போ எனக்கு மட்டும்தான் சிம்பிளான கிஃப்ட் இல்லையே அப்படி சொல்லிட்டு வேகமாக ஒயன் வந்துட்டு இன்னொரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறான். என்னென்னு ஒயன் இது பெரிங்க நாடுறானே. ஒயன் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கா. ஜேகே வந்து பெரிக்கிறான். அதில் வந்து கப்புள் ரிங் இருக்குது. கப்புள் ரிங்கா எனக்கு யூஸ் ஆகாது, இது இருக்குது. ஒரு வேளை யூஸ் ஆச்சுன்னா உங்கள் மேரேஜ் அன்னைக்கு போட்டுக்கிறதுக்கு அது சொல்லிட்டு அவன் அமைதியாக பார்த்துட்டு இருக்கான். சொன்னார் இவர் உங்களுக்கு ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொன்னீங்கன்னு. ஸோ அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு டெம்பிளில் வேண்டி நாங்கள் இந்த ரிங் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக மேரேஜ் ஆயிரும். அதை பார்த்துட்டு அதெல்லாம் நீங்கள் மனசு வச்சாலே ஆயிரும் அப்படின்னா 2 பேரும் டக்குன்னு பார்க்குறீங்க. நீங்கள் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அப்படி சொன்னேன் பாடுறானே. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆனால் நீ சொல்கிறது ஏதோ ராங்காக இருக்குடா. அந்த பொண்ணை பார்த்தியா? பார்த்தேன்ப்பா அன்னைக்கு ஜங்குங்களோட காரில். ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இவன் என்ன சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு பார்க்குறான். என்னடா இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் என்கிட்ட காட்டாமல் இவங்கிட்ட காட்டியிருக்க அப்பா அப்படி சொல்லிட்டு லைட்டாக முறைக்கிறான். என்கிட்ட காட்டினா என்ன? இல்லைடா ஆனாலும் என்கிட்ட அவர் ஒன்றும் என்கிட்ட காட்டல. இல்லை நான் சும்மா யதார்த்தமாக பார்த்து மாட்டிக்கிட்டார் அப்படின்னு. நாடா மச்சான் என்கிட்ட மாட்டான் போய் அவன்கிட்ட மாட்டிருக்கா கூடிய சீக்கிரம் வந்துட்டு மாட்டுவார்ப்பா அப்படி சொல்லிட்டு லைட்டாக சொல்கிறாங்க. ஜங்கு காதில் விழுது. ஜங்கு ஏண்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். போட்டு ஜங்குக்கு வறுத்தெடுக்கிறான். கொலாய்க்கிறான். ஜங்குக்கு பதிலே சொல்ல முடியாது. அவன் பெக்கான்னு முடிச்சிட்டு இருக்கான். நீங்கள் பாவம் எங்கள் அண்ணன் வச்சு செய்யுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக பார்த்தா டேவோட ஃபோன் அடிக்குது. அதில் வந்து அவன் மை லவ்னு சேவ் பண்ணி ஒரு ஹார்ட் வேறு வச்சுருப்பான். அவன் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா இல்லாத குசியில் எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டான். கரெக்டாக அவன் ஃபோன் அடிக்கும் போது ஒயன் பார்த்துட்டா. அது யார்? அம்மா அது அவன் லவ் பண்ணுறான். அவன் மை லவ்னு போட்டு அவனுக்கு கால் வருது அப்படின்னோடனே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஷாக்கில் பார்த்துட்ருக்காங்க. அவன் வேகமாக ஃபோன் எடுக்கிறங்காட்டி கரெக்டாக எடுத்து காதில் வச்சுட்டான். ஸோ இந்த எபிசோடு இதோடு முடியுது.
இது எப்படி இருக்குது அப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்தா நான் நெக்ஸ்ட் பார்ட் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்ப்பேன். ஓகே, நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஸ்டாடியோ ஃபாலோ பண்ணலாலும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி வந்து 3 வீடியோ வந்திருக்கும். நம்ம செகண்ட் சேனல்லையும் வந்திருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் சேனல்லையும் ஒன் ஷாட் வரும். ஸோ எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிடுங்க. எல்லா வீடியோவும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குன்னா, நான் 3 வீடியோமே உட்காந்து நைட் டைம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். மணி 12:30. பட் நான் ஸ்டில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காகயாச்சும் கொஞ்சம் எனக்காக கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பாய், லவ் யூ.